அது மட்டும் இல்லாம இந்தியன் டூல எஸ்.ஜே. சூர்யா வில்லனா காட்டும் போது அவர் அதிகமா நகை போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாருல, அதே மாதிரி இன்னொரு வில்லனையும் இந்தியன் டூல அதிகமா நகை போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு. பணம் வச்சிருக்கிறவங்க அதிகமா நகை தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு சங்கர் சார் கிட்ட சொன்னாங்கன்னு தெரியல. இந்த படத்திலுமே ஒரு வில்ல அதிகமா நகை போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்தியன் டூல ஒருத்தன் தொப்புல ஆம விட்டு விளையாடுவார்ல, அதே மாதிரியான ஃபெட்டிஸையே இதே படத்துல வச்சிருக்காரு. இந்த படத்துல தொப்புல போனை வச்சு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். சார் உங்களுக்கு இந்த ஃபெட்டிஸ், ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, நான் உங்க விட சின்ன பையன், அப்படி எல்லாம் ஏன் வைக்கிறீங்க, தொப்புல என்ன இருக்கு, பொம்மரை விட்டதை போய் நீங்க ஆம விடுறீங்க, இப்போ வந்துட்டு அந்த போன் வச்சு பேசுறீங்க, என்னால முடியலடா, என்னால முடியல. அண்ட் இந்த படத்துடைய கேரக்டர்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். சுனில் புஷ்பா 1ல வந்துட்டு வில்லனா வந்திருப்பார்ல சுனில், அவரை காமெடினா போட்டிருப்பாங்க. அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா, வில்லனா எப்படி மிரட்டி இருந்தாரு, ஹீரோவா எவ்வளவு காமெடி சீன்ஸ்ல அவர் சூப்பரா கலக்கி இருந்தாரு. அவரை காமெடினா மறுபடியும் கூட்டிட்டு வந்து பெத்தா பண்ணி வச்சிருப்பாங்க. அவருக்கு ஒரு வியாதி இருக்காம, அதாவது சைட்ல தான் நடப்பாராமா, சைட்ல தான் எல்லாமே பண்ணுவாராமா. இப்படி ஒருத்தருக்கு டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களை எப்படி கலெக்டர் ஆபீஸ்ல வந்துட்டு டவாலியா வேலைக்கு எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. லாஜிக் அங்கேயே உடைச்சிருப்பாரு.